ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் ஒன் ரைடு 2024 கூட்டு போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் நடந்து இன்னைக்குன்னா 22 ஆகஸ்ட் நடந்துச்சு. இது எவ்ரி வருஷம் வருஷம் நடக்கிற விஷயம்தான். ஸோ இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். சென்னையில் நடந்த ஈவெண்ட் இது. ஆக்சுவலாக எங்கன்னா கோவளம் பிரைவேட் பீச்சில் நடக்கிற ஈவெண்ட். ஸோ திஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. ஸோ இந்த ரைடை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் பேசணும்னு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோம், ஏர்லி மார்னிங் வீட்டில இருந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. லைட்டாக ரெயின் ஃபீல் பண்ணேன். பர்ஃபெக்ட் வெதர் ஃபார் ரைட். நம்ம டெஸ்டினேஷன் கோவளம் பிரைவேட் பீச். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு ஆழ்வார்த்து நகர் V11 பேரல்ஸ். அங்கே தான் எங்களோட ஆர்கனைசர் சதீஷ் அண்ட் டீம் அங்கே ஒரு மீட்டப் ஒன்று இருக்கு. ஸோ அங்கே மீட் பண்ணோம். மீட் பண்ண உடனே மிஸ்டர் சதீஷ் எல்லாருக்குமே ஒரு ப்ரீஃபிங் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த செக் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி மத்திய கைலாஷ்ல நெக்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம். ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே சொல்றது, சேஃப்டி மஸ்ட். பிஃபோர் வி ஸ்டார்ட் த ரைட், சேஃப்டி பத்தி கொஞ்சம் பேசலாம். குரூப் ரைட்னாலே சேஃப்டி ஃபர்ஸ்ட்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, தனித்தனியாக போகிறது எப்படி வேணா போயிடலாம். குரூப் ரைடில் திரும்பி பார்த்துக்கிட்டு அவர் வராரா இவர் வராருன்னு போகும்போது நிறைய அன்ஃபார்ச்சுனேட்லி ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. அதனால சொல்கிறேன், ஹெல்மெட்டு, கிளவுஸ், ஜாக்கெட், ரைடிங் பேண்ட்டு அண்ட் ரைடிங் ஷூஸ் இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. போடலாம் இல்லை, மேண்டேட்ரி. ஓகேவா? இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஸோ இது சம்பந்தமா பல வருஷம் முன்னாடி திருவள்ளுவரே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. திருக்குறள் நம்பர் 318, ஒல்லும் வகையான் ஞாயிறு என சொல்லி அல்லலால் இடும்பை தரும். அப்படின்னா என்ன? நமக்கு கேடு வராம இருக்கணும்னா நாம எது செய்யணுமோ அதை நல்லா யோசிச்சு செய்யணும், ப்ரீ பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதை தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இது எல்லாமே என்னென்ன கிட் இருக்கோ, நம்மளோட ஹெல்மெட்ல இருந்து ஷூஸ் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிடுங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, திருவள்ளுவரே நமக்கு சொல்லியிருக்காரு எப்படி இருக்கணும்ட்டு. ஸோ இதே சைமல்டேனியஸா இதையும் சொல்லிடுறேன். ஏர் செக் பண்ணிக்கோங்க, வெஹிக்கிளோட பிரேக்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ஆயில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிட்டு போறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் அட்வைஸ். குரூப் ரைட் பத்தி எவ்வளோ ஃபீல் இருந்தாலும் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு தான் போகணும். ஹெல்மெட் போடாம ஒரு நிமிஷம் கூட ரைட் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் கியர் இருந்தால் தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர முடியும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எல்லாருமே மத்திய கைலாஷில் மீட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே எல்லாமே ஒன்று சேர்ந்த அப்புறம் அங்கே ஒரு திரும்பவும் ஒரு அரவுண்டு 14 to 15 பைக்ஸு. ஸோ எல்லா வண்டியிலும் ஒரு பில்லியன் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரீஃபிங்கு நம்மளோட ஆர்கனைசர் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் கோவளம் போயிட்டே இருந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சுக்கு, அதான் கோவளம் பீச்சுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். கோவளம் பீச்சுக்கு வந்துட்டோம். வந்த அப்புறம் பைக்கை நீட்டாக அப்புறம் பார்க் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 பைக்ஸ் அங்கே இருக்கும். நல்ல கூட்டம். அங்கே உள்ளே போனோடனே ஒரு டீசெண்டான ஒரு டிஃபனு, இட்லி தோசை வடை அந்த மாதிரி ஐட்டம், டீசெண்டான ஒரு டிஃபனு. அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருந்துச்சு அங்கே. ஒரு பீச்சு, ஒரு ப்ரைவேட் பீச்சு, அங்கே ஃபுல்லாக ஒரு சைடு ராக்ஸ்லாம் கொட்டி வச்சிருந்து ஒரு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வர மாதிரி ஒரு இடம். ரைடும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம டே பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு இந்த நாள். ஓகேங்களா. டிஃபனுக்கு அப்புறம் எல்லாரும் பீச்சில் என்ஜாய் பண்ண போனாங்க. ப்ரைவேட் பீச்சு, அதனால் ரொம்ப க்ரௌட் இல்லை. நம்ம ரைடர்ஸ் எல்லாம் தான் அந்த கடல் அந்த மணல் ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சில் பண்ணிக்கிட்டு ஃபன்னி மூமெண்ட்ஸ், லாஃப் அண்ட் ஃபுல் பீச்சே வைப் தான். நம்ம ரைடர்ஸ் மட்டும் தான் அங்கே ஃபுல்லாக வந்து மியூசிக் சிஸ்டம்லாம் போட்டு பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பீச்சில் நம்ம ரைடு ஃபுல்லாக வைப் பண்ணி நமக்கு கண்டிப்பாக மெமரிஸ் கிரியேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு சேஃபாக சேர்ந்துட்டோம். சேர்ந்த அப்புறம் ஆர்கனைசருக்கு எல்லாருக்கும் குரூப்லேயே ஒரு மெசேஜ் போட்டோம். அப்புறம் தான் எல்லாருமே ஒரு ஹாப்பினஸ். இன்னைக்கு 2024 பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு சூப்பராக இருந்தது. இது மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ராயல் என்ஃபீல்டோட குரூப் ரைடு. நான் இங்கே மோஸ்ட்லி நான் அதிகமான ரைட்ஸ் போனது ஒரு 4-5 ரைட்ஸ் தான் போயிருக்கேன். இதே நல்லா ஃபீல் பண்ணேன். ஓகேவா. நான் நெக்ஸ்ட் ரைடுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நீங்களும் ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளப்பில், உங்களுக்கு தெரிஞ்ச கிளப்பில் ஜாயின் பண்ணுங்க, நியர்பை கிளப்பில். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.